கல்லடி பட்டாலும் பரவாயில்ல, கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது கண் திருஷ்டியை பற்றி தான் நான் சொல்ல வரேன். நம்ம முன்னோர்கள் பாட்டி தாத்தா காலத்தில் இருந்தே இப்போ இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண் திருஷ்டி அப்படிங்கிற விஷயம் வந்து பெரிய லெவலில் நம்பப்படுது. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாரஸ்யமான இந்த கண் திருஷ்டி மேட்டர்கள் தான் நமக்கு வந்து சொல்ல போகிறேன். அந்த வகையில் ஊரில் நம்ம ஒரு சொந்தக்காரங்க, யாருன்னு மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா நாளடைவில் வீடியோ பார்த்தா நம்ம விஷயத்தை வெளியே சொல்லலாம்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பழைய வீட்டில் இருக்காங்க. ஒரு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு வருது. அந்த வகையில் ஓரளவுக்கு பாதியை டெமாலிஷ் பண்ணிட்டு பின்னாடி வீடு கட்டுறாங்க. ரொம்ப மாதங்கள் வேலை நடந்து ஒரு கட்டத்தில் முடியுது. பெயிண்ட்லாம் அடித்து பக்காவாக பண்ணிட்டாங்க. முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போர்ஷன் அந்த பழைய வீடு, ஏன்னா அவங்க அந்த டைமில் அங்கே தான் தங்கியிருந்தாங்க, அதனால இருந்தது ஓகே. பட் முழுசாக ரெடி ஆனதுக்கப்புறமும் கிரகபிரவேசத்துக்கு எங்களை அழைக்கிறாங்க, அப்பவும் அது இருந்தது. என்னையா நீங்கள் இப்போ இதை வச்சிருக்கீங்க, அதான் வேலை முடிச்சதில்லை, இது இடிக்கலாம் இடிதானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிளான் எப்படி இருந்ததுன்னா ஏதோ வண்டி பார்க்கிங் அந்த மாதிரி அதுக்கு வச்சிருப்பாங்க போல. பட் வேலை முடிஞ்சதுக்கப்புறமும் எதுக்கு அதை வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா ஆல்ரெடி வீடு கட்டி இப்படி பெருசாக எழுப்பினதுக்கே பயங்கர ஒரு கண் திருஷ்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம இது கொஞ்சம் கொஞ்சம் திருஷ்டி கழிக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அதனால வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னையா இது இவ்வளோ அழகாக வீடை கட்டிட்டு இதை போய் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தெரிஞ்சது கண் திருஷ்டிக்கு இவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து அந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற அந்த தூசிலாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் திருப்பி அதை இடித்தாங்க. நம்ம என்னதான் பெரிய முற்போக்குவாதி கண் திருஷ்டி அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயம் நடக்கும்போது நம்மளுமே வந்து நம்புற மாதிரி இருக்கும். அப்படி என் வாழ்க்கையிலையும் ஒன்று நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சந்திப்போம்.